வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த முக்கியமான அப்டேட் இதோ வந்தாச்சு. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தின அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மற்றும் அப்ஜெக்ஷன் டிராக்கர் பற்றிய அறிவிப்பு டிஆர்பி இணையதளத்துல ரிலீஸ் ஆகியிருக்கு. நிறைய பேரு, சார் நான் இந்த கேள்விக்கு கரெக்டா தான் பதில் எழுதினேன், ஆனா ஆன்சர் கீ தப்பா இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. உங்க அத்தனை கேள்விக்கும் விடைதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஆன்சர் கீயை எப்படி செக் பண்றது, அப்ஜெக்ஷன் டிராக்கர்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது, இதையெல்லாம் தெளிவா பார்க்க போறோம். முதல்ல டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ சைட்டுக்கு போங்க. அங்க லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ லிங்க் இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க. உள்ள போனதும் உங்களுடைய டேஷ்போர்ட்ல விடை குறிப்பை டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், இது டென்டேட்டிவ் கீ தான், அதாவது இது இறுதி முடிவு கிடையாது. இதுல மாற்றங்கள் வர வாய்த்திருக்கு. அதனால கீயை பார்த்துட்டு மார்க் குறைஞ்சிருச்சேன்னு யாரும் பதற வேண்டாம். சரி, இப்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். அப்ஜெக்ஷன் டிராக்கர். உதாரணத்துக்கு ஒரு கேள்விக்கு விடை ஏன்னு டிஆர்பி சொல்லியிருக்கு, ஆனா சரியான விடை பி தான் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புனா நீங்க டிஆர்பி கிட்ட முறையிடலாம். இதுக்கு பேர் தான் அப்ஜெக்ஷன் ரைசிங். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், ஆதாரம். நீங்க சும்மா இதுதான் சரின்னு சொல்ல முடியாது. அதுக்குரிய ஆதாரத்தை அப்லோட் பண்ணணும். அந்த ஆதாரம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தர் புக்ஸாகத்தான் இருக்கணும். இரண்டாவது விஷயம், நோ கைட்ஸ். தயவு செஞ்சு கைட், கோச்சிங் சென்டர் மெட்டீரியல் அல்லது இன்டர்நெட் விக்கிபீடியா பக்கங்களை ஆதாரமா அனுப்பாதீங்க. அத டிஆர்பி ஏத்துக்காது, நிராகரிச்சிடுவாங்க. மூன்றாவது விஷயம், காலக்கெடு. இந்த அப்ஜெக்ஷனை பதிவு பண்ண ஒரு குறிப்பிட்ட தேதியை டிஆர்பி கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள உங்க ஆட்சேபனைகளை ஆன்லைன்ல பதிவு பண்ணிடுங்க. எல்லாரும் கேக்குற அடுத்த பெரிய கேள்வி, அடுத்து என்ன? இப்போ நீங்க கொடுக்கிற அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டிஆர்பி ஒரு தனி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு செக் பண்ணுவாங்க. உங்க வாதம் சரியா இருந்தா விடைய மாத்துவாங்க. இன்னும் சில வாரங்கள்ல திருத்தப்பட்ட ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆகும். இதை வச்சுதான் உங்க மார்க் கணக்கிடப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய எழுத்து தேர்வு ரிசல்ட் வெளியிடப்படும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பணிக்கு நேர்முக தேர்வு ரொம்ப முக்கியம். இன்டர்வியூக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ உங்க சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம்தான். 1, உங்க மார்க் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுங்க. 2, சந்தேகமா இருக்கிற கேள்விகளுக்கு சரியான புத்தகத்தை தேடி ஆதாரத்தை ரெடி பண்ணி உடனே அப்லோட் பண்ணுங்க. உங்க மார்க் எவ்வளவு வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணா ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடலாம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.